வீச்சு சிலம்பத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா முறைமையான விளையாட்டுகளையும் நாங்கள் விளையாடிக்கிறோம். இனி அதே முறைமைக்கு நாங்கள் அரைச்சிலம்பம், இதை சொல்கிறது சல்லாமுறை சிலம்பம் உண்டு. சல்லாமுறை சிலம்பம் உண்டு சொன்னால் அந்த மொத்தத்தில் அதில் கம்பம். அப்போ சல்லாமுறை சிலம்பம் ஒன்று சொல்கிறது. சல்லாமுறை சிலம்பம் உண்டா நாங்கள் வீச்சு முறைமையிலான சிலம்பத்தை விட இது கொஞ்சம் பெருமானமான முறைமையாக இருக்கும். இதில் நாங்கள் நடுப்பகுதிக்கு பிடிச்சி வீசுவோம். 32 முறைமைக்கு வீசுவோம். அடுத்ததுபடியாக அந்த சிலம்பங்கள் இதே முறைமையில் நாங்கள் கட்டி விளையாடும் முறைமை போது கூட்டு முறைமையில் போட்டு விளையாடுவோம். பிறகு இந்த கேளிக்கைகளில் தீப்பந்த விளையாட்டுகள் இதற்கு இந்த முறைமை பாவிப்போம். இதில் ஒத்த சிலம்பமும் விளையாடுவோம், 2 சிலம்பமும் விளையாடுவோம், 2 கைக்கும் சிலம்பம் விளையாடுவோம். அதை சல்லா முறைமை ஒன்று சொல்கிறோம். அப்போ நீங்கள் அவதானிச்சிங்கன்னா இது மெல்லிசாக இருக்குது, இது பெருமானமாக இருக்குது. இதுதான் இந்த 2 சிலம்பத்துக்கு உள்ள வித்தியாச முறைமை. அப்போ இப்போ நாங்கள் என்னுடைய மாணவனோட நாங்கள் எங்களோட வணக்க முறையில் போட்டு இந்த முறைமைக்கு ஒரு கூட்டு முறைமை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டலாம்னு யோசிச்சுருக்கோம். முதல்ல நாங்கள் இந்த சல்லாமுறை சிலம்பம் வீசம் நாங்கள் முதல்ல எங்களோட குருவுக்கு வணக்கம் பண்ணுவோம். குருவுக்கு நான் இப்போ என்னோடய குருவுக்கு வணக்கம் பண்ணுவேன். இதே முறைமைக்கு தான் நிற்போம். திருப்பி நாங்கள் 2 விளையாடுற நிலத்துக்காக நிலத்துக்கு ஒரு வணக்கம் செய்வோம். இது ஒரு முறையான வணக்கம். திருப்பி 2வது முறைமையான வணக்கம் ஒன்று இருக்குது. இதே முறைமைக்கு நான் எங்களுடைய குருவுக்கு வணக்கம் பண்ணுவேன். திருப்பி இந்த சிலம்பத்தை அழகாக இந்த மாதிரி எடுத்து சிலம்பத்தை பின்னிலைக்கு போட்டு நிலத்தில் இந்த மாதிரி எடுத்து இது 2வது முறைமையான வணக்க முறை வந்துருக்கு. இப்போ நாங்கள் நிலையிலாம் நிற்கிறோம். இந்த நேரம் நிலையில் நிற்க கொள்ளணும். எங்களுடைய இந்த கால் சரியான இன்னுக்கு நல்ல வடிவாக மடிஞ்சு நல்ல பிளமாக இருக்கணும். இப்படி நின்றால் தான் நாங்கள் அங்காலைஞ்சாலையெல்லாம் விழ மாட்டோம் விளையாடும்போது. அதுக்காக தான் நாங்கள் எந்த நேரம் செடியாக இருக்கிறதுக்காக இந்த கால் மேலே வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ இனி அடுத்தபடியாக நாங்கள் என்ன வந்தால் இந்த சிலம்பத்தை சுழற்சி முறைமைக்கு விடுவோம். சுழற்சி முறைமைக்கு விடக்குள்ள சிலம்பத்தை ஒரு தரம் இங்கே போடுவோம். திருப்பி இந்த முறைமைக்கு அடுத்து இப்போ சிலம்ப வீச்சு போடுற முறைமைக்கு நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் இப்போ அவர் ஒரு 5 முறைமைக்கு வீச போகிறார். அதே முறைப்படி நானும் ஒரு 5 முறைமைக்கு வீச போகிறேன். அப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா முதல் வீச்ச ஆரம்பிக்கக்குள்ள அடிமானம் விஞ்ச வச்சிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 14 முறைமையை போட்டு 7 முறைமை செய்து காட்டுறோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பின்னிலை திருப்பி எடுக்கும். அப்போ இது வந்து இப்போ 16 முறைமைக்கு போட்டிருக்கோம். இது வீச்சு முறைமையை கொண்டு அமைப்பு. சல்லாமுறை சிலம்பத்தில் தனி வீச்சு முறைமையை கொண்ட அமைப்பு தான் இது. இப்போ நாங்கள் அதுக்கு அமைவாக 2 பேரும் ஒரு 4 கொண்டு 5 கொண்டு முறைமைக்கோ நாங்கள் மறுக்கி விளையாட போவோம். அப்போ சிலம்பத்தை நாங்கள் எடுப்போம். சிலம்பத்தை எடுத்தோம்னா நாங்கள் இந்த நிலையில் நிற்கும் பொழுது எங்களை கால அடிமானம் முன்னுக்கும் பின்னடிமானம் இந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் முதல்ல சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ்க்கு வர மாதிரி இருக்கும், அடிமானம் இப்படி இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ முதல் அடிமானம் ஒரு கீழ் நோக்கி ஒரு காலுக்கு வீசுவோம். வீசும்போது இந்த அடிமானம் வச்சு இங்கே போடுவோம். இது நான் ஒரு முறைமைக்கு இந்த அடிமரத்தை போட்டு கொண்டு போனால் அவர் இறங்கு முறைமையில் அந்த கட்டி முறைமை கட்டி கொண்டு போவார். அதாவது சொன்னால் நாங்கள் அடிமுறம் என்று சொல்லுவோம், அவர் வந்து கட்டுமான முறை என்று சொல்கிறார்.
அந்த முறைமைக்கு போட்டு கொண்டு போவார். அதுதான் நீங்கள் இப்போ அவதானிக்க போகிறீங்க. அப்போ திருப்பி நான் பழையபடி அடிமானம் வரங்கிறேன். இங்கே வாரம். அப்போ நாங்கள் 2 பேரும் சிலம்பத்தோடு நிற்கிறோம். சிலம்பத்தோடு நின்று இப்போ 4 அடிமானம் போட்டு தான் நாங்கள் சிலம்ப விளையாட்டு முறைமைக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். இங்கே போகிறீங்க, இங்கே போடுறீங்க, இங்கே வாரீங்க, இங்கே போடுறீங்க, சாரி இங்கே வாரீங்க, இங்கே போடுறீங்க, இங்கே வாரீங்க, இங்கே போடுறீங்க, இங்கே போடுறீங்க, இங்கே வாரீங்க, இங்கே வாரீங்க. ஒரு முறைமைக்கு மறைச்சிருக்க, 2ஆம் முறைமைக்கு மறைச்சிருக்க, 3ஆம் முறைமைக்கு மறைச்சிருக்க, 4ஆம் முறைமைக்கு மறைச்சிருக்க. ஒன்று பிறகு எங்களுடைய சிலம்ப முறைமை அமைப்புப்படி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு பூட்டு கீழ்மானம் நோக்கி கீழ்முறைமையில் போட்டிருக்கோம். அந்த பூட்டு போடுற முறைமைன்றது எங்களுடைய சிலம்பங்கள் கட்டி விளையாடக்குள்ள எவர் வேகமாக சிலம்பத்தை போடுறாரோ அவருக்கு அந்த பூட்டு போடுற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அவர் அதை பூட்டு போடுற நேரம் அவர் டக்குன்னா கையை கலத்தி விட்டாருண்டா அந்த பூட்டு வந்து அவருக்கு பூட்டு மாதிரி போடுப்படாது. அதான் இந்த அது எங்களோட அவதானத்தை பொறுத்தது. அப்போ திருப்பி அதே முறைமைக்கு நாங்கள் விளையாட போகிறோம். நிற்கிறோம். நான் இப்போ ஒரு முறைமைக்கு போகிறேன். 1 2 3 4 5 6 அவர் திருப்பி வேறொரு முறைமையில் போட்டு அவர்கிட்ட கையை போட்டு பிரட்டி விட்ருக்கோம். அதாவது இப்போ அந்த 2ஆம் முறை போட்ட முறைமைக்கு நாங்கள் எங்களோட வேகத்துக்கு சிலம்பத்தை விட்டு பிரட்டமெண்டா இந்த கைக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். இந்த பகுதிக்கோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்.